ஹாய், இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸில் எக்ஸைஸ் 2.9 இருக்கிற 6th சம் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன, ரேகா ஹஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் சைஸஸ் 10 cm, 11 cm, 12 cm up to 24 cm. How much area can be decorated with these color papers? இப்போ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ஹவு மச் கலர் பேப்பர் ஏரியா. கொஸ்டின் என்ன, ரேக்கான்னு ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து 15 கலர் பேப்பர்ஸ் இருக்குது. கலர் பேப்பர்ஸ்னு தெரியல, இப்படி பாக்ஸாக கலராக இருக்கும்ல, சும்மா அந்த வீட்டில் டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான பேப்பர்ஸ். இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 10 cm இருக்கான், அடுத்து 11 cm இருக்கான், அடுத்து 12 cm இருக்கான், இப்படி ஒவ்வொரு சென்டிமீட்டராக கூடி 24 cm இருக்கான். இப்போ அவங்க வீட்டில் வந்து எவ்வளோவான ஏரியாவை வந்து இந்த கலர் பேப்பர்ஸ் வச்சு இது பண்ண முடியும் டெக்கரேட் பண்ண முடியும் கேட்டிருக்காங்க. இது வந்து எதுக்குள்ளே வரும்னா ஸ்பெஷல் சீரீஸில் வரும். இப்போ வந்து நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், ஏபி ஜிபிலாம் பார்த்துருப்போம். ஏபின்னா எப்படி இருக்கும், T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி இருந்தால் அது ஏபி. ஜிபின்னு எப்படி இருக்கும், T2/T1 இஸ் ஈக்குவல் டு T3/T2வாக இருக்கும். இப்படிலாம் இருந்தால் ஏபி ஜிபின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி இப்போ இந்த ஸ்பெஷல் சீரீஸை பார்த்தா ரொம்ப ஈஸி, ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக அடித்து முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா லைனாக வந்திருக்கு நம்பர்ஸ், அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்பெஷல் சீரீஸ்க்குள்ள ஃபார்முலாஸ் பண்ண போகிறோம். இது என்னென்னா சாதா ஃபார்முலா போட ஆன்சர் தப்பாக தான் வரும். ஏன் சாதா ஃபார்முலா தப்பாக வரும்னா, இங்கேயே கொடுத்துக்க பாருங்கள், ஸ்கொயர் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ். அந்த ஒவ்வொரு பேப்பர் எப்படின்னா ஸ்கொயராக இருக்குது. ஸ்கொயர்னால் என்ன ஃபார்முலானா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரி, இதை போட்டு இது எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது சொல்யூஷன் என்னென்னா, அங்கே எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, 10 cm, 11 cm, 12 cm, இது அப் டு இங்கே 24 cm வரைக்கும் இருக்குது. இப்படி இருக்கா. இப்போது நம்ம 1லேருந்து ஆரம்பிச்சோன்னீங்களேன், 1 2 3 இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி 24ல் முடிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒன்றுமே பண்ணியிருக்கோம், சாதாரண ஃபார்முலா போட்டு ஆன்சர் எழுதிக்கலாம். ஆனால் இங்கே என்னென்னா 10லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்போது 1லேருந்து 9 வைக்கிற நம்பர்ஸ் காணும். அப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம என்ன பண்ணோன்னா 1 + 2 + 3 + 4 + up to +24 is equal to, இதுக்கு என்ன ஃபார்முலா, ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, இது எப்படின்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 24. ஏன்னா எதுக்கு ஸ்கொயர் போடுறது தெரியும்ல, கொஸ்டின் ஸ்கொயர் இருந்திருக்கு, அதனால் நான் இங்கே ஸ்கொயர் போடுறேன். இப்போ ஸ்கொயருக்கான என்ன ஃபார்முலா, n × n + 1 2n + 1/6, இது ஸ்கொயருக்கான ஃபார்முலா. இப்போ இதோடு இந்த சம் முடிஞ்சா இல்லை, இப்போ தான் ஆரம்பிக்குது. இந்த ஃபார்முலா போட்டோமா, இப்போ -1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு ப்ளஸ் 9 ஸ்கொயர். ஏன் 9 ஸ்கொயர் வருது எனக்கு தெரியும்ல, ஏன்னா 24 இருக்குது. 24 பேப்பர் மொத்தமாக நம்ம போட்டுக்கிட்டோம். அதில் வந்து 9 பேப்பர்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். ஏன், அவங்க மொத்தமாக எத்தனை பேப்பர் எடுத்திருக்காங்க, 15 கலர் பேப்பர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 15 கலர் பேப்பர்லேருந்து 15 கலர் பேப்பர் வந்து 24 வரைக்கும் இருக்குது. 24ல் 9 கழிச்சா மிச்சம் எவ்வளோ, 15. இந்த 15 வரதுக்காக தான் இந்த 9 என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் பேசாமல் 9க்கே இதுக்கு மட்டும், இந்த 10லேருந்து இதுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் கேட்டிங்கன்னா அப்படி போட முடியாது. இந்த ஃபார்முலா வந்து எப்படின்னா, எப்படி 1லேருந்து ஆரம்பித்து அந்த கொடுக்குற நம்பர்ஸ் வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும். நடுவில் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த நம்பர்ஸ் தான் சொன்னால் நம்மளால் பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறோன்னா இதை யூஸ் பண்ணுறோம். இந்த 24ல் 9 மைனஸ் பண்ணால் மிச்சம் 15 வருது. இந்த 15 ஸ்கொயர் பேப்பருக்கு மட்டும் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது என்னென்ன என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ஈஸியாக போட்டுடலாம். 1லேருந்து ஆரம்பித்து 24 வரைக்கும். அப்போ என்னென்ன என்னது, மொத்தமாக இருக்க எல்லா நம்பர்ஸ். அப்போ 1 2 3 4 24 வரைக்கும் இருக்குது. அப்போ 24 நம்பர்ஸ் 24. அடுத்து எனக்கு 24 ப்ளஸ் 1க்கு 1 2n 2 × 24 ப்ளஸ் 1க்கு ப்ளஸ் 1/6 மைனஸ் போடுவோமா, மைனஸ். அடுத்து இங்கே என்னது, 1லேருந்து 9 வரைக்கும் போட்டுருக்கோம். அப்போ 9 × 9 + 1 2 × 9 + 1 /6. இப்போ பாருங்கள் 24 போட்டோமா, 24 வெளியே 24 அப்படியே இருக்கும். உள்ள 24 + 1 என்னவாகும், 25ஆக மாறிடும். இப்போ 2 × 24 48. 48 + 1 என்னவாகும், 49 /6 மைனஸ். இப்போ 9 × 9 அப்படியே இருக்குமா, வெளியே 9 அப்படியே தான் இருக்கும், உள்ள மல்டிப்ளை பண்ண வேணாம். இப்போ 9 + 1 10 10 × 2 × 9 18 18 + 1 19/6. இப்போ இந்த 6 இருக்கா, இந்த 6ஐ கேன்சல் பண்ணலாம். எப்படி, இது 2 டேபிளில் இருக்கும். 2 டேபிளில் 6 எத்தனை டைம், 3 டைம். 10 எத்தனை டைம், 5 டைம்.
இப்போ 3 இருக்குது, 3யும் 5யும் போகாது. ஆனால் 9 பாருங்களேன், 9 எந்த டேபிளில் போகும்? 3 டேபிளில் போகும். எத்தனை டைம்? 3 டைம். இந்த 3 எத்தனை டைம்? 1 டைம். இந்த 6 பாருங்கள், 6 டேபிளில் 24 எத்தனை டைம்? 4 டைம். இப்போ வந்து இந்த 4 இருக்கா, இது மட்டும் இருக்கிற நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். 4 × 25 × 49 மைனஸ் 3 × 5 × 19. இப்போ 4 × 25, 4 × 25 எவ்வளோ? 100, 100 × 49 மைனஸ் 3 × 5 எவ்வளோ? 15, 15 × 19. இப்போ பாருங்களேன், இப்போ 100 × 49 4900 மைனஸ் 1590. இப்போ பாருங்களேன், இது பார்க்க பெரிய நம்பர் மாதிரி இருக்கா? ஒரு சிம்பிளாக ட்ரிக் சொல்கிறேன். 19 எல்லாருக்கும் 19 டேபிள் தெரியாது. ஆனால் இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 19 × 10 ப்ளஸ் 19 × 5. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 19 × 15 வந்துருமா? 19 × 10, 10 டேபிள் எல்லாருக்குமே தெரியும். எதை வச்சு 10 மல்டிப்ளை பண்ணாலும் 0 மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுப்போம். அப்போது 19 போட்டாச்சு, 0 190. இப்போ இதில் பாதி தான் என்னவா இருக்கும்? இதில் ஹாஃப் தான் 5 டைம்ஸ் வருமா? அப்போது என்ன வரும்? 95. அப்போ 95 இதையும் ப்ளஸ் பண்ணுங்களேன், எவ்வளோ வரும்? 5 8 1 285. அப்போ 285 கழிச்சா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதுக்குள்ளே ஆன்சர். நல்லா பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட் இந்த மட்டும் கொஞ்சம் மறந்துட்டிங்கன்னா மறந்துடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இங்கே 10லேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்? 1லேருந்து 24 வரைக்கும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 1லேருந்து 9 வரைக்கும் அதில் மைனஸ் பண்ணணும். ஏன், எதனால் மைனஸ் பண்ணுறோம்? அங்கே 15 பேப்பர் தான் எடுத்துருக்காங்க. அதனால் 24 எவ்வளோ கழிச்சா மிச்சம் 15 கிடைக்கும்? 9 கழிச்சா 15 கிடைக்கும். அதனால் போட்டுக்கிறோம். இப்போ அந்த எண்ணெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், வேல்யூ கிடைக்குது. கேன்சல் பண்ணுறோம், கேன்சல் பண்ணக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி கடைசியாக கிடைக்கிற ஆன்சர் மைனஸ் பண்ணுறோம், மைனஸ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிருச்சு. இதுதான் இவ்வளோ தான் இந்த சம். புரிஞ்சுக்கிட்டீங்க வைங்களேன். ஸ்பெஷல் சீரிஸ்லாம் இதே கிடையாது. 5 மார்க்லாம் இதில் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகே, அடுத்த சம்மில் பார்க்கலாம். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.